தமிழக வெற்றி கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என தொண்டர்களுக்கு தலைவர் விஜய் கூறியுள்ளார். முழுமையான கொண்டாட்டத்தையும் தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான அரசியல் கட்சியாக வலம் வருவோம் எனவும் கூறியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை கோட்பாடோடு நாம் அரசியலை அணுகுவோம் எனவும் தெரிவித்துள்ளார். கட்சியின் முதல் மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும் வரை தொண்டர்களை காத்திருக்க செய்துள்ளார். திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்தே இருக்கிறது என்றும் தொண்டர்கள் மத்தியில் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை கோட்பாடோடு நாம் அரசியலை அணுகுவதும் ஒருவித கொண்டாட்டமே என கூறியுள்ளார். முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வ பதிவுக்காகவுமே இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும் வரை தொண்டர்களை காத்திருக்க செய்துள்ளார். முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வ பதிவுக்காகவுமே இதுவரை நாம் காத்திருந்தோம். இந்நிலையில் அந்த காத்திருப்புக்காக தமிழக வெற்றி கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போதே முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது என விஜய் அறிக்கையின் வாயிலாக தொண்டர்களுக்கு கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த உள்ளிட்டு கட்சி நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை முன்னிட்டு தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது குறித்து அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று காலை 11:08 மணிக்கு தனது எக்ஸ் தள பக்கத்தில் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி தற்போது தங்களது கொண்டாட்டத்தை ஈடுபடுத்தி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று காலை 11:08 மணிக்கு எத்தள பக்கத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற அடிப்படையில் கோட்பாட்டோடு நாம் அரசியலை அணுகுவதும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே எனினும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்காகவும் சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரை காத்திருந்தோம். இப்போது அதற்கான அனுமதியும் கிடைத்துவிட்டது என்றும் தற்போது அந்த கடிதத்தின் வாயிலாக தற்போது தனது ரசிகர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த சம்பவத்தை தொடர்ந்து மதுரையில் இருக்கக்கூடிய விஜய் நிர்வாகிகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து தற்போது இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோரிப்பாளையம் மட்டுமல்லாது மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரியார் பேருந்து நிலையம், அதே போல திருநகர், கோரிப்பாளையம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது தாவேகா நிர்வாகிகள் உற்சாகத்துடன் தற்போது இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்தும் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண்.